ராஜா, எனக்கு பயமா இருக்கு. ஸ்வாதி இன்னும் காணோம். எங்க போயிருப்பான்னு ஒண்ணுமே புரியல. போன் போட்டாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. எது கண்டதையும் போட்டு யோசிச்சு மனசை குழப்பிக்கிற? அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ ஸ்வாதியோட ஃப்ரெண்ட் யாருக்காவது ஃபோன் பண்ணி செங்கல்பட்டில் அவளுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேளு. விசாரிக்கிறேன். ஹலோ. ஸ்ருதி, நான் ஸ்வாதியோட அக்கா ரேவதி பேசுறேன். சொல்லுங்கக்கா. தெரியுது. எனக்கு ஒரு தகவல் வேணும். என்ன தகவலுக்கா? ஸ்வாதிக்கு செங்கல்பட்டுல யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ஏன்க்கா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? விஷயம் என்னன்னு அப்புறம் சொல்றேன். செங்கல்பட்டுல ஸ்வாதிக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு மட்டும் சொல்லு. ஷீலா பானுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காக்கா. நாங்களாம் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம். அப்புறம் அவ செங்கல்பட்டுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் எப்பயாச்சும் போன்ல பேசிப்போம். அவ போன் நம்பர் கொஞ்சம் எனக்கு சென்ட் பண்றியா? இதோ இப்ப பண்றேன்க்கா. அக்கா அனுப்பிட்டேன்க்கா. தேங்க்ஸ் ஸ்ருதி. ராஜா, ஸ்வாதிக்கு ஷீலான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா ஸ்ருதி சொல்றா. அவ போன் நம்பரையும் அனுப்பியிருக்கா. சரி, அவளுக்கு ஃபோன் பண்ணி ஸ்வாதி அங்கே வந்தாளான்னு கேளு. சரி, கேக்குறேன். என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ, பேசுறது ஷீலா தானே? ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் ஸ்வாதியோட அக்கா ரேவதி பேசுறேன். அக்கா நீங்களா? சொல்லுங்க அக்கா, என்ன விஷயம்? ஸ்வாதி உன்னை பார்க்க வந்தாளான்னு தெரிஞ்சுக்க தான் ஃபோன் பண்ணேன். ஆமாக்கா, வந்தா கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு அப்புறம் கிளம்பி போயிட்டாக்கா. ஏங்கா இதெல்லாம் கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். நான் வச்சிடுறேன். சரி, ஓகேக்கா. என்ன சொன்னா? நீ சொன்னது கரெக்ட் தான் ராஜா. ஸ்வாதி இங்க இருக்கிற ஷீலான்னு ஒரு ஃப்ரெண்டை பார்க்க தான் போயிருக்கா. ஆனா அவளை பார்த்து கொஞ்ச நேரத்திலே கிளம்பிட்டதா சொல்றா. ஆனா இன்னும் ரூமுக்கு வரலையே, அதான் எனக்கு பயமா இருக்கு ராஜா. சரி, நீ பயப்படாத. ஆட்டோ ஸ்டாண்டில் போய் கேட்டு பார்க்கலாம். வா. மச்சான், நாம கலந்து கொடுத்த சரக்கு செமையா வேலை செஞ்சிருக்கடா. அப்படியாடா? அவன் இன்னும் போதையில மயங்கி கிடக்குறான். சூப்பர்டா. சரி, நானும் வரேன். சேர்ந்து வா பார்க்கலாம். வா. அண்ணே, ஒரு சின்ன உதவி. இந்த பொண்ணு உங்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து ஆட்டோ ஏறினாங்களா? இல்ல சார். சரிங்க. அண்ணே, சொல்லுங்க சார். இந்த பொண்ணு இந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்து எதனா ஆட்டோ ஏறி போனாங்களா? ஆமாம் சார், இந்த பொண்ணு ஏன் ஆட்டோவில் தான் ஏறிச்சு. திண்டிவனம் ரோட்டில் பங்களா டைப்பில் ஒரு வீடு இருந்துச்சு. அங்கே நான் தான் இறக்கி விட்டேன். அந்த பங்களாவில் சின்ன வயசு பசங்க, ஆம்பளை பசங்க, பொம்பளை பசங்கன்னு பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பங்களாவில் இறக்கி விட்டுட்டு நான் வெயிட் பண்ணணுமான்னு கேட்டேன். வேணான்னு சொன்னது நான் கிளம்பி வந்துட்டேன் சார். அப்படிங்களா? நல்லா பார்த்து சொல்லுங்கள். இந்த பொண்ணு தான் அங்கே இறக்கி விட்டீங்களா? ஆமாம் சார், இந்த பொண்ணை தான் அந்த பங்களாவில் இறக்கி விட்டு வந்தேன் சார். என்ன ராஜா, இவர் பார்ட்டி அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாரு. எனக்கு பயமா இருக்கு. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. நீ அவள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஸ்வாதி அங்கேருந்து போனதை அவள் பார்த்தாலான்னு கேளு. சரி.
ஆள் அம்சமா கொல்ல அழகா இருக்கடா. என்ன மறுபடியும் கால் பண்றாங்க? சொல்லுங்கக்கா, என்ன திரும்பவும் கால் பண்ணிருக்கீங்க? எனக்கு இன்னொரு தகவல் மட்டும் வேணும் ஷீலா. என்ன தகவல்க்கா? இல்ல, ஸ்வாதி உன்னை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்திலே கிளம்பி போயிட்டு தான் சொன்னல. ஆமாக்கா. அவ போனத நீ நேர்ல பாத்தியா? நல்லா யோசிச்சு சொல்லு. இல்லக்கா, நான் நேர்ல பார்க்கல. கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தா, அப்புறம் பார்த்தா திடீர்னு ஆளை காணோம். சரி போயிட்டாலோன்னு நானும் நினைச்சுக்கிட்டேன். ஸ்வாதி கிளம்பி போனப்போ நீங்க என்ன பார்ட்டி கொண்டாடிட்டு இருந்தீங்களா? ஆமாங்கக்கா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சின்னதா ஒரு பார்ட்டி கொடுத்துட்டு இருந்தோம். ஏங்கா, ஏதாச்சும் பிரச்சனையா? மத்த எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன், வச்சிருவா. சரி ஓகேக்கா. என்ன சொன்னா? ஸ்வாதி அங்கிருந்து கிளம்புனத ஷீலா பார்க்கலையா. பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போனதுல ஸ்வாதியும் போயிருப்பான்னு நினைச்சதா சொல்றா. தண்ணி அடிச்சாதான் கிக்கேறோம். ஆனா இவளை பார்த்தாலே கிக்கேறுதுடா. இவளை இன்னைக்கு ருசி பார்க்காம விடக்கூடாதுடா. ஆமாண்டா, இன்னைக்கு வேட்டையாடிட வேண்டியதுதான். எனக்கு என்னமோ சுவாதி அங்கே தான் இருப்பான்னு தோணுது. அண்ணே, அந்த பொண்ணை ஒரு வீட்டில் இறக்கி விட்டீங்களே, அந்த வீட்டை எனக்கு காட்ட முடியுமா? வாங்க சார், ஏன் ஆட்டோவிலே கூட்டு போகிறேன். இல்லைண்ணே, என் கார்லேயே போயிடலாம். நான் திரும்ப கொண்டு வந்து உங்களை விட்டுறேன். சரிங்க சார், ஆட்டோ ஓரமாக விட்டு வாங்க, வாங்க. வா. ஏய், ஆளு பார்க்க செம்ம டக்கரா இருக்காடா. என்னால மனசை கண்ட்ரோல் பண்ண முடியலடா. முதல்ல அவ ட்ரெஸ் கழறா. மச்சான், எனக்கு பயமா இருக்குடா. நான் கழட்ட மாட்டேன்டா. டேய், நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? தைரியமா வந்து கழறா. வேணாம் மச்சான், சொன்னா கேளு. சீலாவோட ஃப்ரெண்டு பிரச்சனை ஆயிட போகுதுடா. ஏன்டா இப்படி தொடர் நடிகையா இருக்க? எந்த பிரச்சனையும் வராது. இங்க நம்மளை தவிர வேற யாரும் இல்ல. அவளும் போதையில தூங்கிட்டு இருக்கா. நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி இரு, நான் கீழே போய் கதவை லாக் பண்ணிட்டு வரேன். சரி போ. ம். ஏய், கதவை நல்லா லாக் பண்ணிட்டியா? ம், பண்ணிட்டேன் மச்சான். சரி, போய் அவ ட்ரெஸ்ஸை கழட்டு. இல்லை மச்சான், கொஞ்சம் பயமாவே தான் இருக்கு. ஏய், நீ ஒரு வேஸ்ட் ஃபெலோடா. நீ அப்படியே இரு, நானே பாத்துக்கிறேன். இந்த வீடாண்ணே? ஆமாம் சார், இந்த வீடு தான். டேய், காலிங் பெல் சவுண்டு கேட்குதுடா. ஆமாடா.
டேய் யாரோ வரா மாதிரி இருக்குடா. என்ன பண்ணலாம்? வா போயிடலாம். வா ச்சே, வாடா. சீக்கிரம் போடா. என்ன ராஜா, யாரையும் காணோம். யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அவர் தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னார்ல, கண்டிப்பாக உள்ளதாக இருக்கணும். பின்னாடி வழி இருக்கான்னு பார்ப்போம். ஸ்வாதி, 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 இங்க பாரு. ஸ்வாதி, 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 இங்க பாரு. ஸ்வாதி, ஸ்வாதி, என்ன பாரு. ஸ்வாதி, ரேவதி, ஸ்வாதி. இந்த தண்ணியை மூஞ்சில தெளி. ஸ்வாதி, 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 எந்திரி. ஸ்வாதி, இங்க பாரு. ஸ்வாதி, இங்க பாரு. அக்கா பாரு. ஸ்வாதி, எந்திரி. பாத்து. ஸ்வாதி, என்னாச்சு உனக்கு? நீ எப்படி மயக்கத்துல இருந்த? தெரியலக்கா. என் ஃப்ரெண்டு ஷீலாவை பார்க்கலாம் இங்க வந்த இடத்துல குடிக்க கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. அதை குடிச்சேன். அப்புறம் போதையா இருந்துச்சு. ஒரு மாதிரி தலை சுத்தி வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. சரின்னு ரூம்க்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அப்படியே படுத்தேன்க்கா. மயக்கம் வந்ததுனால கண்ணை திறக்க முடியல. அப்புறம் 2 பசங்க வந்து என்ன மன்னிச்சிடுக்கா. நீ ரூம்ல பிராக்டிஸ் தான் பண்ண சொன்ன. நான் தான் போர் அடிக்குதுன்னு என் ஃப்ரெண்டை பார்க்க இங்க வந்தேன். ஹே, நாங்க சொல்றது நீ கேட்கவே மாட்டியா? மியூசிக் டைரக்டரை பார்க்க போவேண்டான்னு அப்பவே சொன்னேன். அதையும் நீ கேட்கல. இப்ப ரூம்ல இருக்க சொன்னா இங்க வந்து மாட்டிக்கிட்டியே. ரேவதி, விடு. முதல்ல சுவாதி இங்கிருந்து கூட்டிட்டு போலாம். கூட்டிட்டு வா. வா, வா, பாத்து வா. அண்ணா, நீங்க முன்னாடி இருங்க. சரிங்க சார். பாத்து வா. உட்காரு. சுவாதி, அதையே நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா மாமா, அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் என்னால வெளியே வர முடியல. நீங்க வரலைன்னா என்ன ஆகிருக்கும்? அந்த பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏன் அதையே போட்டு யோசிச்சுட்டு இருக்க? நாளைக்கு உனக்கு காம்படிஷன் ஃபைனல்ஸ் இருக்கு, அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. வேற எதை பத்தியும் யோசிக்காத. நீங்க சொல்றது சரிதான் மாமா. ஆனா டக்குன்னு அதுல இருந்து வெளியே வர முடியல. எனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்பெல்லாம் நீங்க தான் வந்து என்ன காப்பாத்துறீங்க. அன்னைக்கு ஒரு நாள் மியூசிக் டைரக்டரை பார்க்க போய் ஆபத்துல மாட்டிக்க இருந்தேன். அப்ப நீங்க தான் வந்து காப்பாத்துனீங்க. இன்னைக்கும் நீங்க தான் வந்து காப்பாத்துனீங்க. ரொம்ப நன்றி மாமா. சுவாதி, எதுக்கு பழசியே பேசிட்டு இருக்க? நான் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடலாம் தான் ஷீலாவை பார்க்க போனேன்.
ஆனா அங்க என்னென்னமோ நடந்து போச்சு. உங்க 2 பேர் பேச்சையும் மீறி நாங்க போனது தப்புதான் மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. சுவாதி, திரும்ப திரும்ப நடந்ததையே பேசிட்டு இருக்காத. நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு பிராக்டிஸ் பண்ணு. இந்த காம்படிஷன்ல நீ தான் வின் பண்ணணும். அதை மட்டும் மனசுல வச்சுக்க. சரி மாமா, இனிமே அதை பத்தி நினைக்க மாட்டேன். பாட்டு போட்டியில மட்டும்தான் மாமா கவனம் செலுத்துவேன். சரி, நீ கொஞ்சம் படுத்து தூங்க, நான் வந்துடுறேன். ராஜா, ம்? என்ன? ஸ்வாதி இங்க நடந்ததை நினைச்சு பயத்துல இருக்கா. நல்ல வேளை தப்பா எதுவும் நடக்கல. அம்மா ஊர்ல இல்லாத நேரத்துல அவங்க கிட்ட போய் சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம நல்லபடியா வீட்டுல கொண்டு போய் சேர்க்கணும். அது வரைக்கும் நம்ம நிம்மதியா இருக்க முடியாது. அங்க நடந்ததை பத்தி அவகிட்ட எதுவும் பேசிட்டு இருக்காத. அவ கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இரு. சின்ன பொண்ணுல கொஞ்சம் கொஞ்சமா தான் அவளை வெளியே கொண்டு வரணும். நைட்டு அவ கூடவே இருந்து அவளை பார்த்துக்க. சரி. காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு அவளை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லு. அப்பதான் காம்படிஷன்ல போய் அவன் நல்லா பாட முடியும். நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரி, நீயும் போய் படுத்து தூங்கு. காலையில பார்க்கலாம். ஏன் உள்ள போகாம அங்கேயே நின்னுட்டு இருக்க? சும்மா தான் நின்னு. குட் நைட். குட் நைட்.